சுமார் 2300 வருஷம் பழமையான தமிழர்களோட பெருமையை சொல்லும் கல்வெட்டுகள் நிறைஞ்ச கோயில். 8 முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை உள்ள பல மன்னர்களின் வரலாற்று குறிப்புகள் உள்ள குன்றக்குடி குடைவரை சிவன் கோயில். குன்றக்குடியில் இருக்கக்கூடிய சண்முகநாதர் கோயிலுக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்கள் கட்டிய குடைவரை கோயிலுக்கு தான் இங்கே நம்ம எல்லாரையும் வியக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாம முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் குலோத்துங்கன், சடையவர்மன், பல்லவதேவன், ஸ்ரீ விக்ரமபாண்டிய தேவர், 3ஆம் குலோத்துங்கன், மாரவர்மன், சுந்தரபாண்டியன், சடையவர்மன், சுந்தரபாண்டியன் போன்ற தமிழ் மன்னர்களோட ஆட்சி கால கல்வெட்டுகள் இங்கே காணப்படுது. இந்த கல்வெட்டுகள்லாம் எதை நமக்கு பிரதிபலிக்குதுன்னா, கோயிலோட பழமையையும் அந்த கோயிலுக்கு மன்னர்கள் வழங்கின நிலக்குடை, நிபந்தம், உத்தரவு, அது மாதிரியான பல தகவல்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த கல்வெட்டுகள்ல அது மட்டும் இல்லாம குன்றக்குடிக்கு வேறு சில பெயர்களான திருக்குன்றக்குடி, திருப்புகலூர் போன்ற பல பெயர்கள் இருந்ததாகவும் நமக்கு தகவல் தெரிய வருது. அதோட இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து சிறப்பு பெற்றதாகவும் நமக்கு கல்வெட்டுகள் மூலமா புரிய வருது. மேலும் இந்த கல்வெட்டுல முதலாம் ராஜராஜ சோழனோட பெருவெற்றியும், மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற சோழ நாட்டை அடைக்கலம் கேட்ட சோழ மன்னனிடம் மீண்டும் வழங்கியதால் சோனாடு வழங்கிய சுந்தரபாண்டிய தேவர் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்க ஆனியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.